நிறைய பேரு அவங்களுடைய எதிர்பார்ப்பு இப்படிதான் இருக்கு. ஒரு தொழில் செய்றோம், இல்ல ஒரு வேலையில இருக்கோம். சீக்கிரமா நான் வளர்ந்துடணும். சீக்கிரமா நான் வெற்றி அடைஞ்சிடணும். ஒரு தொழில் பண்றோம்னா கட கட கடன்னு நான் பெருசாகி அம்பானி மாதிரி ஆயிரணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த நினைப்பு தப்பு இல்ல. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்னைக்கு எந்த பெரிய கோடீஸ்வரர்களும் அவங்க வேலையை அவங்க ஏதோ ஒரு இடத்துல சின்னதா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை ஆரம்பிக்கும் போது நான் இவ்வளவு பெரிய ஆள் ஆவேன்னு அவங்க எல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. சோ இதுல ஒரு பெரிய சூட்சமம் இருக்கிறது. கிருஷ்ணர் சொல்கிறார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றார். அதுல பெரிய உண்மை இதுதான். அப்போ என்னைக்குமே நீங்க ரிசல்ட்டை பத்தி பார்க்கவே கூடாது. ரிசல்ட் பின்னாடி போகக்கூடாது. உடனே ஒரு கேள்வி வரும், இந்த டார்கெட் வச்சு நம்ம மூவ் பண்றோம், அது பண்ணக்கூடாதா, தப்பா? அப்ப நான் இன்னைக்கு இவ்வளவு வியாபாரம் பண்றேன், நாளைக்கு இதுல இருந்து ஒரு 5 மடங்கு நான் வியாபாரத்தை பெருக்கணும்னு நான் நினைச்சு ஒரு பிளான் போடுறது தப்பா? தப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது தவறு இல்லை. ஆனா டார்கெட்ல ரொம்ப அப்சஸ் ஆயிடக்கூடாது. இது கிடைக்கலன்னா என் பிசினஸே போச்சு, அதை உயிர் போனாலும் எனக்கு அந்த டார்கெட் தான் முக்கியம்னு பிடிச்சிக்க கூடாது. டார்கெட்டை வச்சுக்கலாம், ஒரு மைல் கல்லை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதை வச்சுட்டு மறந்துடுங்க. இப்போ உங்க கவனம் பூரா எங்க இருக்கணும்னா அந்த டார்கெட்ல இருக்கக்கூடாது, அதை அச்சீவ் பண்றதுக்கான ப்ராசஸ்ல இருக்கணும். செயல்பாட்டுல தான் என்னுடைய கவனம் இருக்கணும். இந்த செயல்பாட்டுல எவன் கவனம் வைக்கிறானோ 100% டார்கெட் கண்டிப்பா வந்துருங்க. நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இப்ப ஒரு கார் எடுக்கிறீங்க, இங்க இருந்து இப்ப சென்னையில இருக்கீங்க, சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு நீங்க கார்ல போகணும். சென்னையில வண்டி எடுக்கும் போது கன்னியாகுமரிக்கு போகணுங்கிறது டார்கெட், இலக்கு. அந்த டார்கெட்டை வைங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா கன்னியாகுமரிக்கு போகணுங்கிற டார்கெட்டை வச்சுட்டு மறந்துருங்க, அதை தூக்கி ஓரமா எடுத்து வச்சிருங்க. இப்ப காரை எடுத்துட்டு சாயங்காலம் 7 மணிக்கு வண்டி ஓட்டுறீங்க, லைட் ஆன் பண்றீங்க, உங்க கவனம் பூரா அந்த லைட் அடிச்சுட்டு அடுத்த 200 அடியில நான் கவனிச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கணும். 200 அடியில என் ரோடு பாதை எங்க போகுது, யார் குறுக்க வர்றா, இது எல்லாத்தையும் நான் கவனிக்கணும். நான் லைட்டை போட்டுட்டு சென்னையில இருந்து இப்பதான் கிளம்பி இருக்கேன், கன்னியாகுமரி எங்க இருக்கு, கன்னியாகுமரி எங்க இருக்கு, கன்னியாகுமரி எங்க இருக்குன்னா காரை கொண்டு சொருவிடுவேன், ஆக்சிடென்ட் ஆயிடும். கன்னியாகுமரிங்கிற இலக்கை வைங்க, ஆனா அதை மறந்துருங்க. இப்ப அந்த பாதையை பிடிச்சிட்டீங்க, கன்னியாகுமரிக்கு போற பாதையை பிடிச்சிட்டீங்க, இப்ப இலக்கை பத்தி மறந்துரு. இப்ப உங்க கவனம் பூரா இப்ப இருக்கிற இந்த 200 அடியில உங்க ப்ராசஸ்ல கவனம் பூரா இருக்கணும். 200 அடியை தாண்டிட்டியா, அடுத்த 200 அடி அதுல கவனம் இருக்கணும். அந்த 200 அடியை தாண்டிட்டோமா, அடுத்த 200 அடி. எப்படி ஒரு காரை இப்படி ஓட்டுறீங்களோ வாழ்க்கையும் இப்படித்தான். ஒரு இலக்கு, டெஸ்டினியை வச்சிருங்க, அதுக்கப்புறம் கவனம் பூரா இங்க இருக்கணும். சோ இந்த இதை கவனிச்சுக்கிட்டே நான் போகும்போது கட்டாயம் நான் கன்னியாகுமரிக்கு போய் சேர்ந்துருவேன். ஏன்னா என்னுடைய டைரக்ஷன் தான் முக்கியம். அந்த திசைக்காகத்தான் நீங்க இலக்கு வைக்கிறீங்களே தவிர, ஃபோக்கஸ் வைக்கிறோமே தவிர, அதுதான் வேணும்னு பிடிச்சிட்டீங்கன்னா ப்ராசஸை விட்டுருவீங்க. அதைத்தான் கிருஷ்ணர் சொல்கிறார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்றது. சோ வெற்றி தோல்விங்கிறது கிடையாது, இது பயணம் போய்கிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு 2000 கஸ்டமர் வந்திருக்கா, இது வெற்றியா, வெற்றின்னு வச்சுக்கலாம். நாளைக்கு இது 4000 ஆனாதான் வெற்றின்னு நீங்களே ஒரு இலக்க வைங்க. அப்ப 4000 தான் வெற்றி, வெற்றின்னு நீங்களே வச்சுக்கலாம். 10,000 வைக்கலாம், 10 லட்சமும் வைக்கலாம், 10 கோடியும் வைக்கலாம். ஸோ இது வெற்றிங்கிறது நம்மளா முடிவு பண்றது, தோல்விங்கிறது நம்மளா முடிவு பண்றது. 2 லட்சம் கஸ்டமர் வரல, நான் தோத்துட்டேன், அது நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்க தோத்துட்டேன்னு. அதை வெற்றின்னு சொல்லலாம், தோல்வின்னு சொல்லலாம். ஸோ வெற்றி தோல்வி எல்லாம் விட்டுருங்க. நீங்க செய்யற வேலையை செய்து கொண்டே போங்க, எது வருதோ வரட்டும். ஒரு இலக்கை வச்சுக்கங்க, ஒரு ஒரு மைல் கல்லுக்காக நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதுக்கு மேல அதை பார்க்க கூடாது. இதுதான் இயல்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி யாரு தன்னுடைய செயல்ல முழு கவனம் வைக்கிறானோ அவன் தோல்வி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும். நான் தோல்வின்னு கூட சொல்லக்கூடாது, பலன் கட்டாயம் வரும். ஆனா அதை எதிர்பார்க்க கூடாது. அதுதான் அங்கே சூட்சம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.